ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காளான் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டாக கட். இதில் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா, கறி மசால் பொடி, கொஞ்சம் தனி மிளகாய் தூள், அப்புறம் குழம்பு மசால் பொடி, தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கோம் பொடியாக, உருளைக்கிழங்கு, காளான், அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் பெருசாக நறுக்கணும், அப்புறம் ஒரு தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் மட்டும் பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். என்னென்னு சொல்லுங்கள். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு இஞ்சி. இல்லைடா, அப்படியா கால் ஸ்மெல் வருது. ஆனால் இந்த டைமில் கீழே உட்காந்தா மண்ணு பறக்கும் ஜாஸ்தியாக. இப்போ வந்து 2-3 நாளாக வந்து மண் போடாமல் அப்படியே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக அதில் வந்து மண் கொட்டி எரிக்கலான்ட்டு, இல்லைனா வந்து ஹீட்டு வந்து கீழே இறங்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னமோ வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது, காற்றுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. காளான் கிரேவிக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோம் பிரபா? காளான் கிரேவி. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 2 சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெயில் செம வெயில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மோர் குடிச்சிட்ருக்கோம். எல்லாமே தாளிச்செல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பரான மோர் குடிச்சிட்ருக்கோம், நல்லா சில்லுன்னு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம். ஏன் பிரபா, இப்போவே இவ்வளோ வெயில் இருக்கே, மே மந்த்லாம் அப்புறம் எப்படி இருக்கும்? ஆமாம், நம்ம 3 மாதம் 4 மாதம் போடாமல் விட்டதுனால ரொம்ப இதுவாக இருக்குது ஏசி. இப்போ புரியுதா மரங்களை ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோன்னு? ஆமாம், மரம் வெட்டாமல் இருந்திருந்தா மரத்தோட நிழலே நமக்கு நல்ல சூப்பரான காற்று வரும். இப்போ எங்கள் ஏரியா சுற்றியுமே நல்ல மரம் நிறையா இருக்கும் பாருங்கள். அதனால் எங்களுக்கு ஓகே. அதுதான், இப்போ மரமே இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். இப்போ சுற்றி மரம் வச்சுருந்தா அந்த நிழலும் நமக்கு கிடச்சிருக்கும், காற்றும் நல்லா வரும். மரத்தில் வர காற்று ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மரத்தடி நிழலே சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ அந்த வாழ்க்கையே இல்லை. எங்கே கிடைக்கும்ட்டு ஓடுறோம் நம்ம. இப்போ சும்மா எங்களுக்கு இந்த போட்ட வெங்காய பேஸ்ட் எல்லாம் வதங்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வேறு என்ன மசாலா? கறி மசால் தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிய வதக்குனா டேஸ்ட்டு சூப்பராக. இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு உங்கள் விஷ் தான். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், குடமிளகா போட்டுக்கலாம். அப்படியா? ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா காளான் போட்டுக்கலாம். சொல்லிடுங்க.
முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம், இதில் காளானில் இருக்க நீரே இறங்கும் பிரட்ட பிரட்ட. இல்லை அந்த மசாலாவோட நல்லா வந்து இதாகிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து மேலாவட்டமாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போதே செமையாக இருக்குது. இது நல்லா சுடு சாதத்துலேயோ இல்லை சப்பாத்தி கூடவோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை